Daily. Taste the Daily. நாகை மாவட்டம் பனங்குடி பகுதியில் செயல்பட்டு வந்த சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கத்திற்கு 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் இதுவரை இழப்பீடு தொகை வழங்கவில்லை என கூறி நிறுவனத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். லெனின், வணக்கம். இதற்கான நிலம் எப்போ கையகப்படுத்தப்பட்டுச்சு? தொடர்ந்து அவர்களுக்கு இழப்பீடு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக கனிமொழி, நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதன் விரிவாக்க பணிகளை கடந்த ஆண்டு தொடங்கியது. 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலங்கள் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கினாலும் நில உரிமையாளர்கள், குத்தகை சாகுபடிதாரர்கள், விவசாய கூலிகளுக்கு ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டு தொகை 5 லட்சம் வழங்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்தது. ஆனால் இதுநாள் வரை இழப்பீட்டு தொகை வழங்காததால் பனங்குடி, நரிமணம், கோகுராஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இழப்பீட்டு தொகை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து இதுவரை இழப்பீட்டு தொகை வழங்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் தற்போது விரிவாக்க பணிகளை சிபிசிஎல் நிறுவனம் தொடங்கியுள்ள நிலையில் அதை தடுத்து நிறுத்தியுள்ள கிராம மக்கள் சிபிசிஎல் நிறுவன பிரதான கதவுகளை மூடி இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, சமூக ஆர்வலர் காளியம்மாள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டு தொகையான 5 லட்சம் ரூபாய் உடனே வழங்க கோரி பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது விரிவாக்க பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சிபிசிஎல் நிறுவன வாயிற்கதவை மூடி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த நாகை வட்ட ஆட்சியர், நிலையாட்சி உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் இழப்பீட்டு தொகையை எந்த தேதியில் வழங்குவீர்கள் என உத்தரவாதம் எழுதி கொடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily.